Today topic of discussion buccal cavity drugs. What is buccal cavity drugs? Medication that is applied directly to the buccal cavity. Buccal cavityங்கிறப்ப எங்கே present ஆயிருக்கு between gum and the inner portion of the lips. These drugs are designed to absorb through mucous membrane bloodstream. த்ரூ மியூக்கஸ் மெம்பரைன்லேருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு. ஸோ இங்கே வந்து அவாய்டிங் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்டு லிவர் மெட்டபாலிசம். இதில் வந்து பார்க்க போகிற மவுத் வாஷ் வந்து குளோரோஹெக்சிடின். ஸோ காமன் ஆன்டி மைக்ரோபியல் மவுத் வாஷ் யூஸ்டு ஃபார் ஓரல் ஹைஜீன். இதோட காம்போசிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா குளோர்ஹெக்சிடின் குளுக்கோனேட். அதர் காம்பனண்ட் அதர் காம்பனண்ட் வந்து வாட்டர், ஆல்கஹால், கிளைசரின் அண்டு ஃப்ளேவரிங் ஏஜென்ட். ஆக்ஷன் வந்து என்னென்னா ஆன்டிசெப்டிக், ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட். இது வந்து என்ன பண்ணுதுன்னா டிஸ்டர்பிங் தி செல் மெம்ப்ரைன் ப்ரெசன்டட் இன் தட் பக்கல் கேவிட்டி. என்னென்ன பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் அதோட செல் மெம்ப்ரைனை வந்து அந்த பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸை கில் பண்ணும். இல்லாட்டி வந்து அதோட க்ரோத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணும். இட் வில் டிஸ்டர்பிங் தட் செல் மெம்ப்ரைன். இந்த டோசஸ் வந்து யூஸ்ட் அஸ் மவுஸ் ரின்ஸ். தென் சைட் எஃபெக்ட்னு சொல்லி பார்த்தா டெம்ப்ரவரியாக வந்து டூத் ஸ்டெய்னிங் கலர் கொடுத்துரும். அப்புறம் வந்து அல்டர்டு டேஸ்ட் பெர்செப்ஷன், கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரு பிட்டர் டேஸ்ட் மாதிரி இருக்கும். தென் மைல்டு இரிட்டேஷன் ஆஃப் தட் ஓரல் டிஷ்யூ. இதில் வந்து ரோல் ஆஃப் நர்சஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து எஜுகேட் பேஷண்ட் ஆன் தட் ப்ராப்பர் யூசேஜ், எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து அவங்களுக்கு சொல்லணும். அசஸ் பேஷண்ட் அலர்ஜிஸ் ஆர் கான்ட்ரா இண்டிகேஷன், அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா, அதாவது கான்ட்ரா இண்டிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணணும். தென் ப்ரொவைட் கைடன்ஸ் ஆன் ஓரல் ஹைஜீன் ப்ராக்டிஸ், எப்படி யூஸ் பண்ண ஓரல் ஹைஜீன் ப்ராக்டிஸ் பற்றின கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ this is all about buccal cavity drugs. Thanks for watching.